சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாழ்வீர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு மெழுத்தாளர்களே, காலைக்கால் சென்று மாலிபடுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எனது சமூக நாடுக கலை குழுவை சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வெளியில வந்தாச்சு, கூட்டம் என்ன ஆமான்னு வேக சொல்றீங்களே, ஆமான்னு சத்தமா சொன்னேன். நாடகம் யார் நாடகம்? அம்மா நாடகம். அப்படி சொல்லுங்க. யாரு ஊரு? நம்ம ஊரு தான். யாரு மைத்தட்டு? நம்ம மைத்தட்டு. யாரு கோவிலு? நம்ம கோவிலு. எல்லாமே நம்மன்னு சேர்த்துக்கிறோம். நம்ம எல்லாம் நம்மன்னு சேர்த்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பிரிவினை மட்டும் இருக்கவே கூடாது. இந்த இடத்துக்கு நாடகத்துக்கு வந்தாச்சு, நல்ல முறையை நாடகம் சமைச்சு நாடக அமைப்பாளருக்கு உங்களுக்கு நான் பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடகம்னா இதுதான் என் நாடகம். ஏ அப்பா, வெட்டி சீமானை பத்தி மாமனை பத்தி எதுவும் சொல்லவே தேவையில்லை. நல்லா பாட்டுக்காரு, நல்லா வாசிக்க முடியாது. அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி மாமனை சொல்ல தேவையில்லை. அடுத்த மச்சான் கருவாயன் அருமையான வாசிப்பு. ஏன் மச்சல 1000 பேசுவேன், எனக்கு உரிமை இருக்கு. அடுத்து இந்த பக்கம் என் மாமன் எல்லாருமே பூரணி மாமன் மச்சங்கெல்லாம் வந்துருக்கியா, உரிமையான மாமன். எல்லாரும் மாமங்கதாயா, சரியா மூடியா முதல்ல. அதனால இந்த நாடகத்தை உங்களுக்கு எல்லாம் பேர் வாங்கி கொடுக்கணும் எண்ணத்தோட வேஷம் போட்டு இன்னைக்கு நம்ம ஊர் கிராமத்துக்கு நான் வெளியில வந்திருக்கிறேன். கண்டிப்பா நீங்க நாடகம் சிறப்பா அமையும். என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். எப்படி சொல்றீங்க? ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் நீங்க நினைக்கலாம், பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்ட் இல்லாம நாடகம் நடத்தணும்னு நினைக்கலாம், ஒண்ணும் தவறு இல்ல. அதே மாதிரி உள்ள வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேரு நாங்களும் நினைக்கலாம். எப்படி என்னதே பக்கம் மேல விடிய விடிய வாய்ச்சாலும் நடிகரை வெளியில போகாம விடிய வைக்க முடியும், அப்படி நாங்கள் நினைக்கலாம். ஒண்ணு நீங்க நினைக்கிறது தவறு இல்ல, நாங்க நினைக்கிறது தவறு இல்ல. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபெருக்கித்தான். ஒளிபெருக்கி நல்லா இப்ப லேசா குறைய என்ன செய்வீங்க? ரொம்ப சிரமப்பட்டு. அப்படியா? ஆமா, கொஞ்சம் ஏத்துங்க இறக்குங்க, ஏத்துங்க இறக்குங்க நம்ம விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை ஒளிபெருக்கி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த பக்கமே திரும்ப தேவையில்லை. இப்ப கூட அவர் நினைக்கலாம், என்ன நம்ம பக்கம் வந்துட்டு பப்பனுக்கார திரும்பாமே இருக்கிறாரு. யாரு இங்க உட்காந்துருக்க எல்லாமே மாமைங்க. என்னைக்கும் எந்த ஊர்ல அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டியா? எனக்கு மச்சான் தான் உண்மையா இருந்தே, எனக்கு மச்சான் தான் உண்மையான உரிமையான மச்சனை. ஏன் இந்த பக்கம் நான் திரும்பல தெரியுமா? நம்ம அவர் நினைக்கலாம் நம்மள மதிக்காம நிக்கிறாரு நம்ம மாப்பிள்ள அப்படின்னு வந்து கூட நினைக்கலாம், அவர் நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. மத்த கோமாளி எப்படி எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் எப்படி நேட்டினா
உள்ள லைட் பவர் பிளேஸ்ல லைட் போட்டுக்கா பாத்தீங்களா, அதை வச்சே நான் கணிச்சிருவேன். அதை வச்சு எப்படி மைக் செட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒரு சில பேர் என்ன செய்வா, அந்த தட்டியில ஒட்டி அந்த ஓரத்துல போட்டுருவாங்க, எடுத்துக்கிட்டு கட்டுங்கன்னா நாங்க பரம்பரையா அந்த ஓரத்துல தான் போடுவோம். அதுலயே தெரியுது முதவி நீ மைக் செட் போடுற லட்சணம் அப்படின்னு. ஆமா தெரிஞ்சு வச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த திரையை மறைச்சு ஒரு பாட்டு பாடுவீங்க, அடுத்து வெளியில எடுத்து வச்சு இந்த திரையை அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடினவொடனே என்னை கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு மைக் செட் நல்லா இல்லைன்னு அர்த்தம். நான் யோசிச்சிருக்கேன், பவுடர் போடும்போது எல்லாம் கணிச்சிருவேன். அடுத்து 2 பாட்டு பாடினவன கூப்பிட்டீங்கன்னா ஏதோ சுமாரா இருக்குன்னு அர்த்தம். 3 பாட்டு பாடி உள்ள மேலம் கட்டி ஒரு பாட்டு பாடி மொத்தம் 4 பாட்டு. அப்ப 4 பாட்டு பாடி இன்னைக்கு நம்ம ஊர் கிராமத்துக்கு நான் வெளியில வந்திருக்கேன்னா அப்போ ஒளிபெருக்கி நல்லா இருந்தனால இவ்வளவு பாடி இருக்கீங்க. ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி ஜோர மைச்சடிக்கா ஒரு கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, சத்தம் பத்தாது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த மஞ்ச படத்துல உட்கார்ந்து காலு போற அந்த ஆம்பளை ஊர நாடகத்துக்கு இந்த பக்கம் திரும்புங்க, போய் இந்த பக்கம் திரும்புங்க, இங்கிட்டு திரும்புங்க, அவரை திரும்ப சொல்லுங்க, அந்த தாடி வச்சு திரும்ப சொல்லுங்க. பொம்பளை பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காம இங்கிட்டு திரும்ப, போய் இங்கிட்டு திரும்ப. பொம்பளையவே பொழுதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாளைக்கு பப்பனை பார்த்தாங்க, பொம்பளையில தாலி வீக்குவோட இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு பப்பனை பாரு, நாளைக்கு போய் பொம்பளையா இழுக்க இழுக்க பாத்துக்கிட்டு உட்காந்துரு, நல்லா இருப்பேன். ஆமா, நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள். நான் முக்கிய 3 மணி நேரம் பவனப்படுத்தி அங்க பொம்பளை இழுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு உட்காந்து அப்புறம் கடுப்பு வருமா இல்லையா? நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகரை தேர்ந்தெடுத்து நம்ம ஊர் கிராமத்துல போட்டாச்சு. அதனால இந்த நாடகத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா வாத்தியார ஏன்டா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு திரும்ப கடுப்புல தொழில் பண்ணுவான். ஆமா, ஏன் என்ன காரணம் தெரியுமா? நாடகம் வைக்கிறது வேணா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி திருவிழா வச்சுடுவாங்க, ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வச்சு போடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில கூட்டம் வர்றது. ஒயின் ஷாப்ல இருக்கிற சரக்குலே எதிர் ரொம்ப லோக்கல் சரக்கு, அதை வாங்கி வீசின சரக்கு கிட்டத்துல கூட போக முடியாது, வாயை கொண்டு போக முடியாது. அப்படி நாரின சரக்கு அடிச்சு போட்டு மூதியாவி அங்கிட்டு கிடக்குறது இல்ல, ஏறிக்கிட்டு அங்க இருந்து இங்க வந்துறது பப்பனுக்காரனால கொடுக்க. இங்க வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பப்பனை பாட விடாம, பேச விடாம, டான்ஸ் ஆட விடாம, வள்ளியம்மாவை பாட விடாம, இந்த வள்ளி நாடுற தர்க்கத்தை பேச விடாம இப்படி கெடுக்கிற ஊரும் இருக்குது. அப்படி உட்காந்துக்கிட்டு முதவி படுத்துற பாடு படுத்தி போட்டு இந்த கலேசில முறிய வர்ற நேரம் உள்ள டவுசரும் இருக்காது, ஒரு கன்றாவியும் இருக்காது, அப்படியே வேட்டி இங்க கிடக்கும். அப்படியே ரோட்ல அடிபட்ட தவளை மாதிரி உதவி கிடக்கும். அப்படி நிறைய ஊர்களை பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல நம்ம ஊர் கிராமத்துல அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அமைதியா இருந்து நாடகத்தை நல்ல முறையா பாருங்க. சொல்லிக்கொண்டு வந்தவருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் விட்ட குங்குமக்காரே, அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் விட்ட குங்குமக்காரே, ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் விட்ட குங்குமக்காரே,
பாடுவானா நல்லா செய்வானா அப்படி நோக்கத்துல இருந்திருப்பாங்க. சில பேர் இருந்திருப்பாங்க இந்த டான்ஸ் காரப்பட நல்ல வழியா கூட்டியா இருக்காங்களா இல்ல எதுவும் கிளறு கட்டியா தள்ளிக்கிட்டு இருந்திருக்காங்களா. நிறைய என்ன ஓய்வுங்கிற கிளறு போக மாட்டியோ நீ என்ன பண்ண போற கிளவினா நீ என்ன போற குமரினா என்ன போற உங்க 4 பேர் தலையெழுத்து கிளவியா இருந்தாலும் குமரியா இருந்தாலும் அடிச்சுட்டே ஆகணும் சரிங்களா. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகராஜ நான் கொடுத்து வச்ச மகராஜனா இருக்கட்டும். கிளவியா இருந்தா நீ என்ன போற உன் கிளவியா தானே மறுபடியும் விட்டணும் கிடையாது. கிளவியா இருந்தாலும் கட்டி பிடிப்பேன் குமரியா இருந்தாலும் கட்டி பிடிப்பேன் எதையும் விட மாட்டேன். ஏன் எப்ப என் தலையில நல்லா அனுபவி இப்படி கையை காட்டியது என்ன வாத்தியார நீங்க வேற. அது காலையில நான் கிளைய போட்டாலும் கட்டி பிடிக்காம காலையில சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் சொல்லத்துல என்னவே டான்ஸ் போக மாட்டேங்கிறேன் ஒட்ட மாட்டேங்கிறேன் ஒண்ணு சரியில்லை போய் அடுத்த வருஷம் பப்பனை மாத்திருக்க அப்படின்னு சொல்லி அதனால கிளவியா இருந்தாலும் போட்டு அமுக்கித்தான் ஆகும் சரிங்களா. ஆனா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைய நல்லா போட்டு அமுக்குவேன். அருமையான பிள்ளைல வெட குஞ்சு அருமையான பிள்ளை. இந்த வெட குஞ்சுனா தொண்டைக்கு 2 நாள் நல்லா இருக்கும். ஆமா அருமையான பொம்பளை பிள்ளை. ஆனா என்னன்னே தெரியல வாத்தியார சீமா வாத்தியார அந்த பிள்ளைய டான்ஸ் அவங்க அம்மா சூப்பர். எனக்கு என்னமோ தெரியல வர வர அந்த அவங்க அம்மா வச்சா ரொம்ப பிடிக்குது. அப்ப இந்த பிள்ளைய பிடிக்கல. அந்த பிள்ளைக்கு கூட எல்லாமே துருத்துருச்சு. அவங்க அம்மாவுக்கு தான் எல்லாமே முணுமுணுக்குது பூரா முகத்துல இருந்து எல்லாமே. நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அவங்க அம்மா வேணா வர சொல்லுங்க. நான் வர சொல்லுவா ஏழை நீங்க தானே நீங்க நாட அமைப்பு அது ரைட். இப்ப நீ வர சொன்ன மாமா வேலை பார்க்கணும் சொல்றேன். நீங்க அப்படி போகாதீங்க. நீங்க எனக்கு வாத்தியாரு அப்படி தப்பாவே நினைக்காதீங்க. நீங்க எப்பயுமே நல்ல கண்ணோட்டத்தோட நல்லதே பேசுங்க வாத்தியாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளியம்மா இந்த வந்து மேடையில வந்து நின்னாங்கன்னா அப்படியே அம்மன் சிலை மாதிரியே இருப்பாங்க. சாதாரண நாள் கிடையாது. அதே மாதிரி நாரதர்னா நாரதர மாதிரி வேஷம் போட்டு இந்த இடத்துல அருமையா வந்து பாடக்கூடிய ஆளு. அதே மாதிரி முருகன் சரியான முருகன்னா காலையில 4 மணிக்கு முருகன் சம்போ மகான் வருவாரு. அருமையான முருகன். இப்படி சிறந்த நடிகர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன். ஆனா ஆரம்ப கதாநாயகன் யாரு தெரியுமா அடிய நான் தான். இந்த வள்ளி திருமண நாடகமே என் கைக்குள்ளதான் இருக்கு. ஆமா நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி குறைக்க வேண்டிய இடத்துல குறைச்சு சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு நடிகர்களையும் வெளியில வர சொல்லக்கூடிய வேலை என்னுடைய வேலை. ஆகினால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா அப்படி கேட்டாரு நாடகம் எடுப்பதினால மருமகள் மதுரையை சேர்ந்த ஏ சின்னச்சா அவர்கள் தாத்தரவிய சின்னச்சா துள்ளுவதோ இளமை பேசுவதோ தனிமை துள்ளுவதோ இளமை பேசுவதோ தனிமை அள்ளுவதோ திறமை அத்தனையோ புதுமை
மச்சான் நீங்களும் அதுல வீக் தானா? என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சூப்பர் அருமையான பாட்டு. சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமன்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பப்பன் நான் தான், வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்ன கேட்பாரு பணிவுடன் வேண்டி மிக நன்றி 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 நன்றி. நம்ம கோயிலுக்கு வச்சிருக்கேன். ஆமா சரிங்க, முத கால் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பெருமையா வாழ்த்து உயர்த்தி பெருமையா பாடுறேன். நானே முத்து ராஜாவன் நம்பி வந்த யாரு, ராஜாவன் நம்பி வந்த யாரு, அத மோசமே போக போவதில்லை. முத்தொடியவனு முத்தொடிவாரு முத்தமடையாரு உடனே கேளு நகர நகரதா. இந்த ராஜாவே முத்து ராஜாவன் நம்பி வந்த யாரும் அத மோசமே போக போவதில்லை. எந்த நன்றி 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 நன்றி. எந்த பெட்டிக்காராவது பப்புனு பேரை சொன்ன இப்படி பாட்டு பாடி நீங்க கேட்டீங்களா? இல்ல இல்ல கிடையாது. இல்ல யாரும் பாடுறது கிடையாது. அது ஏன் பேரை சொல்லி எங்க வாத்தியார் பாடி இருக்காரு. ஆமா இந்த நிறைஞ்ச சபையில இந்த நிறைஞ்ச சபை அம்மா இது மட்டும் வாடாங்க. இந்த நிறைஞ்ச சபையில வாத்தியார்னு இவரை மனசார சொல்லலாம். ஏன் என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஒரு சில பெட்டிக்காரங்க பப்புனு பேரை சொன்னா அவசர மாட்டேன் பாட்டுதான் பாடுறது. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி. நான் கேட்கிறேன் இப்படியே பாடுறாங்க. அவங்க நினைப்பாங்க ஏதோ நம்ம பப்புனுக்காரனை ஒரு வாரம் தூக்கிடலாம்னு. இந்த பப்புனுக்காரன் மூரா நான் மட்டும் இல்ல எல்லா பப்புனுகளுமே மனசு வருத்தப்பட்டு பெட்டிக்காரங்க இப்படி பாடிட்டாங்களே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அது இந்த வேஷத்தை போட்டு நாங்க வருத்தப்பட்டோம்னா அப்படியே பலிக்கும். அப்படியே பறிச்சு நாங்க வரல உள்ள போனோம்னா இப்படி பாடுற பெட்டிக்காரு அப்படியே மயக்கமா வந்து மல்லா கடிச்சு விழுந்தா என்ன எதுக்குடா விழுந்தா என்னது? என்னைக்காவது ஒரு பெட்டிக்கார வராது இப்படி பாடிட்டு அதுக்கு என் வாயில இருந்தா கண்டிப்பா விழுகத்தான் செய்வாங்க. அப்புறம் தெரியும் ஏன்டா உனக்கு பாடுறோம்னு. உங்களுக்கெல்லாம் எந்த குறையுமே வராது. வாத்தியாரே பாடுங்க வளருங்க. உங்களை விடிய விடிய வாத்தியாருன்னு சொன்னாலும் எனக்கு வாய் பூசவும் பூசாது. அருமையான வாத்தியாரே பூசாரி முடிய முதல்ல ஏமா மாடு. இப்ப நம்ம எதுக்கு இங்க வரலைக்கு எதுக்கே வந்திருக்கிறோம்? நாடு எதுக்கு ஏன் வந்தான்? நாடு எதுக்கு ஏன் வந்தான்? வாங்க ஐயா. அவ உள்ளூரியா வாங்க இருக்கிறா. ஐயா அப்பா நம்ம நாடு எதுக்கு ஏன் வந்தான்? எதுக்கு வந்தான்? வாத்தியார் சிக்னல் காட்டுறாங்க வேற எதுக்கு வந்தாங்க? அடே மச்சான் ஐயோ அவனை சொல்ற மாதிரி அடைய வேற சொல்லிட்டு மச்சான் ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கான். ஒரு சுருக்கமா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு பாரு. ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த இன்னைக்கு நம்ம ஊர் வந்திருக்கான். ஆலாத்தூர் பங்காளிக ஊரை இன்னைக்கு ஒன்னா கூடி நாடகம் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம கூட்டி வந்து இங்க நிப்பாட்டி ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். கை காடு சுகத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நாடகத்தை வச்சு எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். இப்படி அவங்கள சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கான். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பாக்கணும். மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போய் 30 ஊரையும் சந்தோஷப்படுத்திட்டு தான் வர்றான். ஆனா இங்க நம்ம குடும்பம் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. என்ன பண்றது? நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் எங்க தெரியுமா? ஊர் மக்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த பரல கிராமத்துல ஆலாத்தூர் மக்களை பார்க்கும் பொழுது இங்கதான் சந்தோஷம். வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா எனக்கெல்லாம் அப்படியே பெருக பார்த்த மாதிரி. ஏன் அப்படி சொல்ற? தயவு செஞ்சு நீ வேலைய பெரிய தங்கச்சி தொங்கச்சிருக்குவ. தங்கச்சியை சொன்னா உனக்கெல்லாம் அப்படியே பட்டுக்கிறோம். இந்த நிறைஞ்ச சபையில சொல்றேன், ஆலாத்தூர் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாரும் தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. ஒரு பேச்ச கேளுங்க. கல்யாணம் பண்றது இல்லையா? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ரெண்டு ஆம்பளை எங்க தவிட்டாங்க? எங்க எங்கிட்டு போயிட்டாங்க? அதையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கியா? நான் ஒவ்வொரு ஆளையும் கவனிக்காச்சுக்கிட்டு இருப்பேன். எல்லாம் நினைப்பா வாத்தியார நம்ம அடுக்கல பப்புனுக்காரன் இங்க இருந்தா நிக்கிறேன், நம்மளை எவனும் கவனிக்க மாட்டேன்னு நினைக்கலாம். யார் யாரு இந்த கூட்டத்துல இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் உட்கார்ந்து நான் கண்டுபிடிச்சு போடுவேன். லேசா கையா அங்கிட்டு இடுப்ப பக்கம் விட்டா கண்டுபிடிச்சு போடுவேன். அதையும் பார்த்துருக்கீங்க? அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த வெளிச்சத்துல எங்க பார்க்க போறேன் அப்படின்னு. யார் யாரு எங்கெங்க கசமத கோயில் வாசல்ல கைய கால எதுக்குலையாவது பொம்பளைக்கிற விட்டியன்னா கைய கால இப்படியே இழுத்துக்கிறோம். ஆமா உங்களுக்கு 2 கண்ணு எனக்கு 12 கண்ணு சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன். அவங்க அங்க இருந்து பேசிட்டே வர்றது வாத்தியார் நிறைய பேரு. திங்கிறதுக்கு வாங்கிட்டு வருவேன், நீ அந்த பக்கம் உட்காந்துக்க, நான் கைய காட்டுவேன், லேச அப்படி தூக்கி போடி பிடிச்சிக்க தின்னுக்க, 12 மணி 1 மணிக்கு போன் பண்ணி அங்க அப்படி வந்துரு அப்படின்னு இருக்கிறது. சைஸ் அவங்க பேசுறது போன் பண்றது எல்லாம் இது பூராமே இந்த நாடக போட்டியிலே நடக்கும். அந்த மாப்பக ஏன் கேட்கிறியா? சரி அதை விட்டு இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவான். சந்தோஷம் இன்னைக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். இன்னைக்கு இந்த மக்களை பார்க்கும்போது இங்கதான் சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணும்போது நானும் கல்யாணம் பண்ணி ஒரு புண்ணியவதியா. நம்ம தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் மணவரையில உட்கார்றது யாரு?
மாப்பிள்ளை உட்கார்ந்த உடனே பெரியவங்க ஐயர்லாம் சொல்லுவாங்க ஒரு வாசகம் கவனிச்சிருக்கீங்களா? பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டவங்க நல்ல நேரம் போகுது, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு உட்கார வைக்க நல்ல நேரம் போகுதுன்னு சொல்றாங்களே, என்ன நல்ல நேரம் போகுது? அந்த முகூர்த்த நேரம் பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்றது தாலி கட்ட நேரம் நல்ல நேரம் முடிய போகுது, முகூர்த்த நேரம் முடிய போகுது, பொண்ணை குடிக்கிட்டு உட்கார வைக்கதான் சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளைக்காரன் 3 முடிச்சு போட்டுட்டான்னா அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? சோழி முடிஞ்சு அப்ப பிடிக்கிற கிறக பாடக்க ஒதுக்கி விடாது. ஏன் உண்மை அதுதான். ஐயோ ஏன் கேக்குறீங்க? நான் ஒரு புண்ணியவதியை கல்யாணம் பண்ணி வச்சு வாத்தியார மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்துக்கு போய்கிட்டு தை மாசம் 1ஆம் தேதி பேக்க தூக்கி பேக்கல ஓடுவேன். இங்கிட்டு போடுறதே இங்கிட்ட ஏதோ தொங்க போட்டுக்கிட்டே திரியுவேன். 9 10 மாசமா இங்கிட்ட நாடகத்துக்கு ஆடிக்கிட்டே திரியுவேன். நம்ம புரிஞ்ச தினமும் நாடகத்துக்கு போறாரு, நம்ம சும்மா தானே வீட்டுல நடக்கிறோம், நம்மளும் வேலைக்கு போலாம்னு இவ்வளவு என்ன செஞ்சுட்டா வேலைக்கு போறோம்னு போனா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல. வேலைக்கு போய்கிட்டு வந்து அக்கம் பக்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். என்னைக்கு போய் அக்கம் பக்க வீட்டுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு வந்தேன், 10 பொம்பளைய ஒன்னா கூடி உட்கார்ந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு குடும்பம் கெட்டுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? பொம்பளைய ஒன்னா கூடி உட்கார்ந்து பேசினாங்க அன்னைக்கு ஒரு குடும்பம் நாசமா போச்சுன்னு அர்த்தம். எல்லா பொம்பளை நம்ம ஆம்பளைய ஊரா பாத்தீங்கன்னா தண்ணிய போட்டாதே முரடி பேசுவாங்க. அடே மாப்பிள்ள அட பங்காளி இந்த மாதிரி போனடா வந்தடா பேசுறடா நம்ம ஆளுங்க தண்ணிய போட்டாதே. தண்ணிய போடாம பேசி குடும்பத்தை பூரா கெடுக்கிறதே புண்ணியவதியதான். எல்லா பொம்பளையிலும் ஒன்னா கூடி பேசுறான்னு ஏன் பொண்டாட்டி அடுத்த வீட்டுக்கு போய் 10 பொம்பளைய கூடி கேட்டுக்கா ஏட்டி புரிச்ச தினமும் நாடகத்து போயிட்டு இருக்கானே, காசு பணம் சரியா கொண்டு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா? சரி காசு பணம் கூட கடத்திட்டு போகுது, புழக்கம் புழங்குறானா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இந்த கிழவிய ஊர சொல்லியிருக்காங்க. கேட்ட உடனே எம்மனாச்சுக்கு எங்கன்னு வர்றாரு, 12 மணிக்கு வர்றாரு, கேட்டா வெகு தூரம் நாடகம்னு சொல்றாரு. அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா பேக்க தூக்கி பேக்கல விட்டு போயிடுறாரு. ஒண்ணும் கவனிப்பு இல்ல, பழக்க வழக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியுங்க உலக்க வழக்கம்னா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என் முன்னாடிக்கிட்ட இந்த கிளவிய ஊரா கூடி ஒரு வார்த்தை நல்ல விலை பெரிய சாவியை கொடுத்து திரியிட்டாங்க. உன் புரிச்சுல நாடகத்துக்கு போறன்னு லூசுல விட்டு கேட்டு லூசு முண்டை அவன் படத்துல காசை கொண்டாந்து கொடுக்குறானுங்கிற அப்புறம் கொடுக்கல என்கிற புடி விடாதடி, உன் குடும்பம் குட்டியை தூக்கி முடியும், உன் புரிச்சுல கொஞ்சம் இருக்க புடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிளவிய போடல வீட்டுக்கு வந்தா பேக்க கொண்டாந்து வச்சு வச்சாங்க. சரி மலையா பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. என்னது கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டா. இது யார் படுத்தின வேலை? இந்த கிழக்கு முண்டிய படுத்தின வேலை. இந்த போட்டு இந்த கிளவிய போட்ட போடுல என் பொண்டாட்டி இங்க தீயா பிடிக்கிறான். என்னது நீ அசிங்கமா ஒரு நாள் பேசாத உங்களை பேச ஆரம்பிச்சுட்டா. எப்படி கெட்ட வார்த்தையில எப்படி வேற கேட்டா சொல்ல முடி சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி சொல்லிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகளுக்கு அடி வாங்கிட்டு போச்சா? அதையும் செஞ்சுட்டு போக கெட்ட வார்த்தையில புரிஞ்சுக்கிறீங்க. அதிகமா பேசிவிட்டா பேசுறேன்னு எனக்கு கோபம் தாங்கல வச்சார. ஒரு நேரம் ஒண்ணு கோபம் வந்துரும்ல, பலாறு கை விட்டு முண்டாட்டி அடிச்சு அன்னையோட போனவங்க 2.5 மாசம் ஆயிடுச்சு. வரல இன்ன வரைக்கும் வரல. அப்புறம் எப்படி சோத்துக்கு சும்மாதான் கிடக்கு என்ன பண்றது? ஆனா அவ போனா போயிட்டு போறா, எனக்கு அவ போனா போயிட்டு போறா, வருத்தமே படல. ஏன் பொண்டாட்டி போனா நம்ம 6 மாசம் இருந்தாலும் வருத்தப்பட மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாதுயா. ஏன் எதுக்கு? அவங்க ஆட்டா இருக்கு, அவங்க ஆட்டாளுக்கிட்ட போய் விஷயத்த போய் சொல்லணும். ஆனா இன்னைக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வர்ற டான்ஸ பாக்குறது. அதை விட இப்ப உள்ள ஒன்னோட ஆட்டாவை பாப்பேன், அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க பாருங்க இப்ப பிடிக்க வச்ச வர சொல்லி வாங்க 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 வந்து ராஜி தாங்க